தாங்க இருக்கும். அது மாறி இருந்தா சொல்லுங்க, எல்லாரும் வேற வேற ஜாதி கிழிச்சு பாருங்க. நெய்ய சிவப்புறத்துனா எல்லாரும் போடும். இறைவனின் படைப்பை நாம் ஒன்றிட்ட தத்துவத்தை மனதில் கொண்டு நாம் வாழ வேண்டும். ஆக எதற்காக எதை சொல்ல வேண்டும் தெரியாமல் இந்த மக்களை திசை திரும்புகின்ற படலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இழப்புகள் நமக்கு வருகிறது. நமக்குதான் நம்ம தமிழக மக்களுக்கு 1,76,000 கோடி அதை வந்து இந்த சிபிஐ வந்து ரேட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து எப்படி குற்றமாகும்? இன்னைக்கு வந்து துணை முதல்வர் என்று இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். நீங்க படிச்சவங்க படிச்சிருப்பீங்க. ஒரு செலவு அல்லது திடீரென்று ஒரு லாஸ் அப்படி வந்துச்சுன்னா, நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அது ஊழலா கேட்கிறார். 1,70,000 ரூபாய் நஷ்டம், அது ஊழலான்னு கேட்கிறார். அப்புறம் சொல்றார் 645 கோடி நாங்கள் காப்பீடு துறையில் செலவிட்டு இருக்கிறோமே, அதை ஊழல் என்று சொல்லிவிடுவீர்களா? இவ்வளவு தொலைக்காட்சி பெட்டி கொடுத்து இவ்வளவு கோடி கொடுத்திருக்கிறோமே, அதை ஊழல் என்று சொல்லிவிடுவீர்களா? அதிமுக ஆட்சியில் 1033 கோடி வரி வசூல் செய்யவில்லையே, அதை மட்டும் நீங்க கேட்க மாட்டீர்களா? நான் கேட்கிறேன் உங்களை, நீங்க தான் அடுத்த ஆட்சியில் வந்தீங்களே, அப்படி வரி வசூல் தானே செய்யாம போயிட்டாங்க. நீங்க அதே அந்த வந்து அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வரி வசூல் நீங்க ஏன் செய்யல? உங்களுக்கு வசூல் செஞ்சுக்கிட்டீங்களா? அதே 1033 கோடியை நீங்க வசூல் செய்ய வேண்டியதானே? That shows your inefficiency நான் சொல்லுவேன். நிர்வாக சீர்குலைவு என்று நான் சொல்வேன். உங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியல. நான் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு முன்னாள் இந்த மேலாளர் வந்து யார்கிட்டயும் வந்து பணம் கலெக்ஷன் பண்ணல. நான் முதல்ல போய் கலெக்ஷன் பண்ணுவேன். நம்ம வர வேண்டிய நிர்வாகத்தை வர வேண்டியது, நம்ம ஸ்தாபனத்துக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்துறீங்களா இல்லைன்னு கேட்பல. ஏன் நீங்க கேட்கல? குற்றம் சாட்டுறதுக்காகவா? உங்களை திருடன் என்று சொன்னால் அவன் திருடும் போது ஏன் கேட்கல கேட்பீங்க. நீ முதல்ல திருங்க, அதுக்கு சொல்லியா பதில்? அவன் அப்புறம் கேட்டுக்கிறேன் சொல்றீங்க. மக்களை திசை திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பேசும்போது போகும்போது கூட நடிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் பயப்படவே மாட்டேன். இந்த மனித உயிர் ஒரு முறை தான் போகும், பல முறை போவார். பயப்படவே கூடாது. நம்ம தான் ஒரு முறைதான். அது கடவுளாக நினைத்து, ஈசனாக நினைத்து இந்த மனிதன் இந்த பூவுலகத்தை விட்டு இது செல்ல வேண்டும் எழுதியிருந்தால் அதை யாராலும் படிக்க முடியாது. அதை பயந்துட்டு வாழக்கூடாது. வாழ்க்கையில் பயந்து பயந்து வாழ்ந்த நமது சமுதாயம், நமது சமுதாயம் என்றால் நம் தமிழ் சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். ஆக இந்த அத்திக்கடவு கால்வாய் திட்டத்தை நாங்கள் ஆய்வு செய்து, எதை செய்தாலும் சற்று ஆய்வு செய்த பிறகே நாங்கள் இறங்குவோம். ஏனென்றால் படித்தவர்களையும் பண்பாளர்களையும் ஆற்றல் மிக்கவர்களையும் திறமை மிக்கவர்களையும் என் அருகில் வைத்திருக்கிறேன். அதாவது சில பேர் இருக்காங்க, பக்கத்து அறிவாளி இருந்தாலும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. தெரியும் சரத்குமார் எங்க இருக்க வேண்டியது, எங்க இருந்துட்டாருன்னு தெரியும். அது காரணம் அறிவு காமிக்க கூடாது. சில தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேச தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் கட்டு, அறிவு இருந்துச்சா நீ கட்டு. ஆனா எங்க இயக்கத்தை அப்படி கிடையாது. எங்க இயக்கத்தை ரூம்ல பார்த்தீங்கன்னா பெரிய தகராறு நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆளாளுக்கு அறிவுபூர்வமான கருத்துக்களை சொல்வார்கள். கடைசியில வந்து தலைவர் வந்து சரி நீங்க உங்க முடிவு விட்டுருவோம் சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த கருத்துக்களை செவிசாய்த்து அது ஜனநாயக கருத்து இருக்கிறதா, நன்மை பயக்கின்ற கருத்து இருக்கிறார்கள் சிந்தித்த பிறகு செயல்படுகின்ற இயக்கம் தான் சமத்துவ மக்கள் கட்சி. ஆகவே இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி ஆழமாக சிந்தித்த பிறகு நீங்க பப்ளிசிட்டி பார்த்தாலே தெரியும். அந்த வரைபடம் தான் போட்டு பார்த்து இது எப்படி இந்த 13 ஒன்றியங்களுக்கு சிறப்பு சேர்க்கும், இந்த கால்வாய் திட்டம் வந்தால் இந்த பாசன வசதி 85 குளங்களும் 225 குட்டைகளும் நிரம்பக்கூடிய உபரி வருகின்ற வெள்ள நீரால் உபரி நீரை சேர்த்து வைக்கின்ற ஒரு திட்டமே ஒழிய ஏதோ பாசன வசதிக்காக யாதகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொங்கு நாட்டு மக்கள் என்று நினைத்து விடாதீர்கள். இது உங்களோட உரிமை, வாழ்வாதார உரிமை. விவசாயம் செய்ய வேண்டும், தண்ணீர் நல்ல குடிநீர் குடிக்க வேண்டும், உங்க மக்கள் நல்லாக சிறப்பாக வாழ வேண்டும், நோய் நொடியெல்லாம் வாழணுமே. நல்ல தண்ணி குடிச்சாலும் நோய் நொடி இல்லாம வாழ முடியும். நல்ல தண்ணி குடிக்கிற டாஸ்மாக் கடை திறந்து விட்டுருக்காங்க. அதனால என் அன்பு சகோதரர் பேசும்போது கல்லில் வந்து உணவு தி கண்டென்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் வெரி லிமிடெட் அண்ட் வெரி ஸ்மால் பர்சன்ட் நடிப்பார், பின்ன பண்ணுவார். அது ஆழமா சேர்ந்து போய் பார்த்துருக்காரு. கல்லை பத்தி பேசுறாரு. நாங்களும் வந்து சொல்றோம், அவர் நீங்க என்னைக்கு கல்லு வாங்கி விற்கிறீங்களோ முதல் பாட்டில் கல்லை நான் வாங்குறேங்க. நான் குடிக்கிறது அது முத்தமா நான் சொல்லல. 364 நாட்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளிநாட்டினுடன் படித்த நண்பர் ஒருவன் வந்தால் சரத்குமார் ஒரு பெக் அடிக்கிறேன் அடிப்பேன். அந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேங்க. அதுக்காக வேகி குடிக்கிறவன் சரத்குமார் இல்ல. குடிப்பது தவறு என்று சொல்பவன் தான், சிகரெட் குடிப்பது தவறு என்று சொல்பவன் தான் சரத்குமார். பாக்கியா பத்திரிகை படிச்சு பாருங்க. எங்க அப்பா ஒரு செயின் ஸ்மோக்கர்.
ஒரு நாள் அந்த சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டாரு. ஏன் விட்டுட்டாரு கேட்டா, ஒரு நாள் அவர் நண்பரை பார்க்க சென்று இருக்கிறார். அந்த நண்பரோட குளிர், டெல்லியில குளிர், ஓவர் குளிர். நீங்க இப்ப குளிர் அடிக்கல, அதே மாதிரிதான். நீங்க கூட நினைக்கிறீங்க எப்ப சீக்கிரம் பேசி முடிச்சா வீட்டுக்கு போய் சூடா காஃபி சாப்பிடலாம். ஆனா அந்த குளிரிலே சென்று அவர் வீட்டிலே நின்று இருக்கிறார். அந்த நண்பரின் மனைவி, நீங்கள் விரைவில் நில்லுங்கள், அவர் வந்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் என் தந்தையார் காத்திருக்கிறார் டெல்லியிலே இருக்கின்ற குளிரிலே. அந்த 2 மணி நேரம் காத்த பிறகு 200 ரூபாய் கேட்டிருக்கிறார். கொடுக்க முயன்ற போது மனைவி அவர்கள், இரவு நேரத்தில் பணம் கொடுத்தால் நல்லதல்ல, லட்சுமி நம்ம கையை விட்டு வெளியே போக வேண்டும் சொல்ல அந்த 200 ரூபாய் அவர் கொடுக்கவில்லை. தந்தை மீண்டும் திரும்ப வருகிறார். வரும்போது சிந்தித்து பார்த்திருக்கிறார். நாம் தினமும் 10 சிகரெட் குடிக்கிறது விட்டோம்னா இந்த 200 ரூபாய்க்காக நான் வீட்டுல போய் நிக்க வேண்டாம்னு சொல்லி சிகரெட்டை விட்டவர் என் தந்தை. எனக்கு சிகரெட் நினைச்சாலே ஒரு பயம். சிகரெட்டுக்காக நம்ம வந்து சிகரெட் குடிக்க கடனாளி ஆகிட்டு யாருக்கு வீட்டுக்கு முன்னாடி 200 ரூபாய்க்கு நிக்க வேண்டிய நிலைமை போன்ற பயம் ஆழமான கருத்தை பதித்து விட்டு சென்றாரே. அதே போல சில பழக்கங்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். அதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க. ஆக இந்த கல்லை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கல் வந்து முக்கியம். அது ஒரு உணவு வகை தான். நீங்க கலப்படம் பண்ணி வித்து காசு சம்பாதிக்கிறதுனாலதான் அது கலப்படம் பண்றது மட்டும் தான் ஒரு அடையாளம் தெரியும். நல்லவர்கள் அடையாளம் தெரிஞ்சா என்னைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்திருப்பீங்க. அப்புறம் கேட்பாங்க, பார்த்தீங்களா சரத்குமார் படிச்சவரு திருப்பி என்ன சொல்றாரு, அந்த சமுதாயம், அவரை சார்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் மீண்டும் மறையறதுன்னு சொல்றாருன்னு சொல்லுவாங்க. மறையற சொல்லியா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. நீங்க கேன் பண்ணி விற்கிறாங்க ஸ்ரீலங்கால, பியர் கேன் பண்ணி விற்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கேன் பண்ணி கல்ல விற்கிறாங்க, சுத்தமான கல் என்று சொல்லி. நீங்க அரசு உத்தரவு கொடுங்க, அதை நீங்க வந்து மற்ற கடையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வீங்க. இது நல்லது, ஆல்கஹால் கண்டென்ட் கம்மின்னு சொல்லுங்க. ஏற்கனவே குடித்து சில வார்கள் வந்து சீரழிந்து போவதை தடுப்பதற்கு கல் வந்து பெட்டர்னு சொல்லுங்க. ஆக அவர் சொல்வது, நல்லுசாமி சொல்வதை போல சிலரை தீர ஆராய வேண்டும். இந்த ரஷ்யன் மாதிரி எதுக்கும் ஆகிவிட்டோம்னு சொல்லிடக்கூடாது. ரஷ்யன் ஆகிவிட்டோம் என்றால் யூஎன்ல வந்து, யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து அமெரிக்கா ரஷ்யாவா இருக்கும் போது அமெரிக்காக்கார எந்திரிச்சு ஏதாச்சும் பேச வந்தா ரஷ்யா ஆகிவிட்டோம் அப்படின்னா அப்ஜெக்ட், இது சரியாது, செல்லாதுன்னு சொல்லிடுவார். நாட்டாம படத்தை செல்லாதுன்னு சொன்னேன். அப்போ ஒரு நாள் கேட்கிறான் அமெரிக்காக்காரன், ஏதோ சொல்ல வந்து ஷாம்பெயின் ஆரம்பிச்சிருக்கான். ஷாம்பெயின் குடிக்கிறதானே கேட்டேன், அது கூட வேணான்றியா? ஓ ஷாம்பெயின் அப்ப ஊத்தி கொடுக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்கள், எதற்காக சொல்ல வருகிறார்கள், இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பயன் என்ன, அதை நாம் திட்டமாக உருவாக்கலாமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமே இருக்குமே, என்ன செய்வது சிந்தித்ததன் அடிப்படைதான் இன்று நடந்த மேட்டுப்பாளையம், பெருந்துறை, அத்திக்கடவு அவனாசித்தின் இருசக்கர வாகன பேரணி என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். ஆக இது வலியுறுத்தப்பட வேண்டும். 2,38,000 ஏக்கர் உழப்பட வேண்டும். இது செயல்படுத்த வேண்டிய திட்டம். போர் போடுறது 1,500 அடியில தான் தண்ணி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அது போர் போடுறது 1 லட்சம் ரூபாய்